ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் படத்திற்கு முன்பு வணங்கி குண்டலினியை எழுப்பி பந்தன் போட்டுக்கொள்வோம். We will bow down to Sri Mataji, raise Kundalini and put bandhan. Keep your right hand on the left heart. நமது வலது கையை இடது இதயத்தின் மீது வைத்துக் கொள்வோம். தாயே, தயவு செய்து எனது இதயத்துள் வாருங்கள். தாயே, எனது இதயத்தை தூய்மைப்படுத்த அனுமதி தாருங்கள். தங்களது மலர் பாதங்கள் இதயத்தை அலங்கரிக்கட்டும். தங்களது திருப்பாதங்களை பூஜிக்க அனுமதி தாருங்கள். நான் போலியான மயக்கத்திற்கு கட்டுப்படாமல் இருக்க அருள் புரியுங்கள். உலக மாயையிடமிருந்து என்னை விடுவித்து உண்மையான பக்கம் நிலை பெறச் செய்யுங்கள். எனக்குள்ளிருக்கும் ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் நீக்குங்கள். தாயே, தங்களது திருப்பாதங்களில் ஆனந்தத்தை அனுபவிக்க அருள் புரியுங்கள். தங்களது பரம பவித்திரமான திருப்பாதங்களை எனது இதயத்தில் தரிசிக்க அனுமதி தாருங்கள். Mother, please come into my heart. Let me clean my heart so that you are there. Put your lotus feet in my heart. Let your feet be worshipped in my heart. Let me not be in delusion. Take me away from illusion. Keep me in reality. Take me away the scene of superficiality. Let me enjoy your feet in my heart. Let me see your feet in my heart. Now we will recite Maha Mantras in musical form along with audio. நாம் இப்போது மகா மந்திரத்தை கூறுவோம். सरस्वती
साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இரண்டு கைகளையும் பூமியின் மீது வைத்துக் கொள்வோம். கீப் போத் ஹேண்ட்ஸ் ஆன் மதர் எர்த். தாயே, தாங்களே பூமி மாதாவாக இருக்கிறீர்கள். எங்களது சூட்சும சரீரத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் பாதாக்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் suck away all badas and negativities into earth element. நமது கவனம் இடநாடியில். இடதுகை அன்னையை நோக்கியும் வலதுகை பூமியின் மீதும் வைத்துக் கொள்ளவும். கீப் ரைட் ஹேண்ட் ஆன் மதர் எர்த். தாயே, தயவு செய்து இடநாடியில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள தோஷங்கள் பாதாக்களையும் நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் ரிமூவ் ஆல் பாதாஸ் affecting the left side into the earth element. வலது கை அன்னையை நோக்கி வைத்துக் கொள்வோம். இடது கை ஆகாசத்தை நோக்கி வைக்கவும். கவனம் பிங்கள நாடியில். கீப் ரைட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் ஸ்ரீ மாதாஜி, லெஃப்ட் ஹேண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்கை. கீப் யுவர் அட்டென்ஷன் ஆன் பிங்கள நாடி. தாயே, தயவு செய்து பிங்கள நாடியில் உள்ள தடைகளை, எதிர்மறை சக்திகளை ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, please suck away all badas and negativities into the ether element. நமது கவனத்தை மைய நாடியில் நிறுத்தி இரண்டு கைகளையும் அன்னையை நோக்கி வைக்கவும். ப்ளீஸ் கீப் போத் ஹேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ரீ மாதாஜி. தாயே, எங்களை சமநிலையோடு நிகழ்காலத்தில் வைத்திருங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் கீப் us in balance and bless us to be in the present. Slowly take your attention to the Sahasrara and meditate. மெதுவாக கவனத்தை சஹஸ்ராரத்தில் நிறுத்தி தியானிப்போம்.
இப்போது நாம் ஒரு தமிழ் பஜனை பாடலை கேட்போம். மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை, எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. உன்னை அனுதினமும் நான் துதிக்க மறந்தே, உன்னை அனுதினமும் நான் துதிக்க மறந்தேன். என்னை அறியாமலே உன் சொற்களை மீறினேன், என்னை அறியாமலே உன் சொற்களை மீறினேன். மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. கற்பனை காட்சிகள் நான் கண்டு களித்தேன், கற்பனை காட்சிகள் நான் கண்டு களித்தேன். கல்வியின் கருத்தினை கற்க நான் மறந்தேன், கல்வியின் கருத்தினை கற்க நான் மறந்தேன். மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. அறிவே நான் உந்தன் கருணைக்கு குறைவில்லை, அறிவே நான் உந்தன் கருணைக்கு குறைவில்லை, அறிவே நான் உந்தன் அன்பிற்கு அளவில்லை, அறிவே நான் உந்தன் அன்பிற்கு அளவில்லை. மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. அன்னை சரணங்கள் கும்பிட்ட தொண்டனன்றோ, அன்னை சரணங்கள் கும்பிட்ட தொண்டனன்றோ. நின்னை நினைந்தென்றும் தவம் செய்ய வாய்ப்புண்டோ, நின்னை நினைந்தென்றும் தவம் செய்ய வாய்ப்புண்டோ. மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா. எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை, எண்ணிக்கையில்லா தவறுகள் செய்த என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும் அம்மா.
சர்வலோக சாட்சியே தாயே சரண பங்கஜமே தந்து ரட்சிப்பாயே சர்வலோக சாட்சியே தாயே அருள் மேவியே அருள் மேவியே அடியாரையே அருள் மேவியே அடியாரையே ஆதரித்திடுவாய் மங்கள அம்பிகே ஆதரித்திடுவாய் மங்கள அம்பிகே சர்வலோக சாட்சியே தாயே கருணை வாரிதியே காளிகா தேவியே கருணை வாரிதியே காளிகா தேவியே கமல லோச்சனியே கண்ணன் தங்கையே கருணை வாரிதியே காளிகா தேவியே கமலலோச்சனியே கண்ணன் தங்கையே பரமேஸ்வரி பரமேஸ்வரி என்னை ஆதரி பரமேஸ்வரி என்னை ஆதரி பக்தரக்ஷகியே பர்வத குமாரி பக்தரக்ஷகியே பர்வத குமாரி சர்வலோக சாட்சியே தாயே சரண பங்கஜமே தந்து ரட்சிப்பாயே சர்வலோக சாட்சியே தாயே जय श्री माता जी। श्री माता जी, please bless us to enjoy our meditation. நம்முடைய முழு கவனம் மூலாதாரத்தில். ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாட்சாத் ஸ்ரீ கணேஷா எங்களுக்கு தேவையான எல்லா சுபாவங்களையும் நல்கி ஆசீர்வதித்து எங்களை சகஜயோகத்தில் நிலைநாட்டுங்கள். கற்புத்தன்மை, ஞானம், மங்களத்தன்மை, கள்ளம் கபடமற்ற உள்ளம். Shri Mataji, you are Sakshat Shri Ganesha. Please be kind, merciful, and forgiving that you manifest within ourselves. Let all these hypocritical things, all this conditioning, all the wrong ideas we have, all the wrong life we have had, just disappear like thin air, and let the beautiful moonlight of your soothing qualities of essence, wisdom, chastity, and auspiciousness be manifested within us. மெதுவாக நம்முடைய கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தில். ஸ்ரீ மாதாஜி யுவ சாட்சாத் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி எங்களுக்கு தேவையான தூய்மையான இச்சையையும் கவனத்தையும் படைப்பாற்றலையும் தந்தருள்வீர்கள்.
Shri Mataji, please bless us with pure desire, pure attention, and creativity to settle down in Sahaja Yoga. நம்முடைய கவனத்தை மெதுவாக நாபி சக்கரத்தில். Shri Mataji, you are Sakshat Sri Lakshmi Narayana. Please bless us with full satisfaction, contentment, and peace of mind to stay always in balance. எங்களை தயவு செய்து சமநிலையில் வைத்திருக்க எங்களுக்கு தேவையான பொருளாதாரம், திருப்தி, சந்தோஷம் அருள்வீர்கள் தாயே. நம்முடைய கவனத்தை நாவியின் சுற்றியில் இருக்கும் வெற்றிடத்தில் வைத்து நம்முடைய எல்லா ஆதி குருமார்களையும் நாம் மனதில் நினைத்து நம்மை ஸ்வயம் குருவாக்கிய ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூறி எப்பொழுதும் இந்த ஸ்வயம் குரு தத்துவத்தை நாம் செயல்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, you are Sakshat Sri Adi Guru Dattatreya. It is you who have given us the self-mastery status to give realization to all the seekers. Please establish the Guru Tattva in us. நம்முடைய கவனத்தை அநாகத சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா எங்களுக்கு பயமற்ற தன்மையையும் தன்னம்பிக்கையையும் ஆத்ம தத்துவத்தையும் உணர வைத்ததற்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றியுடன் சரணடைகிறோம். Shri Mataji, we always remain grateful at your lotus feet for blessing us with the Atma Tattva in us, with full confidence and fearlessness. நம்முடைய கவனத்தை மெதுவாக விஷுத்தி சக்கரத்தில் வைத்து பரம்பூஜ்ய ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணா எங்களை கூட்டு தியானத்தில் நிலைப்பதற்கும் எல்லாம் சாட்சி பாவத்தில் இருந்து இனிமையாக பேசி எல்லோருடன் நட்பாக இருப்பதற்கு எங்களை ஆசீர்வதியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, it is you who have blessed us with the qualities in the Vishuddhi Chakra to remain in collective and be in the witness state with the diplomacy to enjoy all your divine creations and your divine play. By your grace, we are not guilty at all. உங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்றவர்கள். மெதுவாக நம்முடைய தெய்வீக கவனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்தி தியானத்தோடு ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ ஜீசஸ்
மேரி மாதா எங்களை மன்னிப்பு தன்மையோடும் தியாக மனப்பான்மையோடும் பொறுமையோடும் இருப்பதற்கு எங்களை கருவையாக ஆக்கியதற்கு மிக்க நன்றி. Shri Mataji, it is you who have granted us the powers of Agnya with a forgiveness, sacrificing attitude, with patience. By your grace and blessings, we forgive everyone. மெதுவாக நம்முடைய கவனத்தை நம்முடைய சஹஸ்ர கமலத்தில் நிலைநாட்டி ஸ்ரீ மாதாஜி தாங்களே ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி எங்களுடைய சஹஸ்ராராவை திறந்து எங்களுக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வு நல்கி எங்களை எல்லா விதத்திலும் மேம்பாடு அடைய செய்ததற்கு நாங்கள் என்றும் உங்களுடைய திருப்பாதங்களில் சரணமடைந்து நன்றி தெரிவிக்கிறோம். ஸ்ரீ மாதாஜி, it is only by your grace and blessings we could enjoy the status of the open Sahasrara with a connection with the universal unconscious. You have made us a good instruments to execute all your vision. எண்ணங்களற்ற நிலைமையில் நாம் சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். தஸ்யதே பவித்ரபாதே திருப்பாதங்களில் அனந்த கோடி பிரணாமம். இந்த தியான நிலைமையிலேயே இருந்து அன்னையின் அமிர்தவாணி சொற்பொழிவை கேட்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. We have decided to have the puja after our dinner
Because Sri Krishna was born in the night about 12 o'clock, while I was born 12 o'clock in the daytime, same with Sri Rama. And also Christ was born 12 o'clock in the night. I've told you that today I'm going to tell you about Gita. That is the second part of Krishna's life. So different and varied that some people, intellectuals as usual, say that the Krishna who played as a child in Gokul was different from the Krishna who was the king of Dwarika. So when he became the king of Dwarika, there was a war between Pandava and Kauravas, one representing the good people, another representing the bad people. So they came to ask him if he would join on their side. So he said, I've got my army and I'm myself. So whichever you choose, you can have. So Kaurava said, we'll have your army. But Pandava said, we'll have you. And that is how the war started. And in the war, his greatest disciple was one of the Pandavas called Arjuna. Asked him to fight for him. He said, I will not take any weapon in my hand, but I will be your charioteer and drive your chariot. And when he was driving the chariot, it so happened that Krishna saw Arjuna's depression. And Arjuna said, what is this war? Why should I fight? I am fighting my own gurus, those who have taught me all the vidyas of the battleship, battle, and also the vidya of archery. And I am fighting my own cousins. So Sri Krishna said that they are already killed. They don't exist. They are already dead people. Because they are not realized souls. I have already killed them. So you have to just play this drama of killing them. So the foremost contradiction that people present about Gita is that those who read Gita should be vegetarian. Krishna told, Sri Krishna told Arjuna that you kill them, human beings, his own relations, his own cousins, who are bad people. What about chickens and goats? But all those who start reading Gita in India give up all meat eating and take to vegetarianism, or they fast. So how contradictory these things are. So he never preached vegetarianism, at least in Gita.
And he asked Arjuna to kill. In the modern times, there is a war going on between the evil force and the good. You don't have to kill them. Even if you give them bandhan, they are already dead. They are not realized souls. They will be all neutralized. But you have to kill them in the sense you have to kill your connections with them. Like I see many people who come to Sahaja Yoga, but my mother is not yet a Sahaja Yogini, so she troubles me, how can I do Sahaja Yoga? For anything else they'll fight the mother, but not for this. Kill your attachments and your relations. That's what he said. If in case they are troubling you in your ascent. This is the message of Gita to begin with. But on the contrary, I have seen there are people in Sahaja Yoga who once get married, want to get out of Sahaja Yoga, take out their husbands or take out their wives or want to live away and want to be non-collective. So you have to kill. There are Shadripus, there are 6 enemies human beings have. But in the modern times they have multiplied, I think. The first one is the lust. Kill your lust. The lust that is today finishing the West more than the greed. So first is kill your lust. Then kill your anger. There are certain people who have a built-in response that as soon as they see somebody, they get into anger. If a white man sees a black man, he gets into an anger. A black man sees a white man, he gets into anger. Is that right? I mean, God has made all kinds of skins. The life would be boring if you all had the same parts, skins, all of you looking the same. So He has made different types of beautiful people. But this anger can come from any source. This is what it is when you kill anger. Actually, you kill all your connections with the past, the responses, the conditionings you have had. Then the vanity that people have. I find it much more when I go to places where people call themselves bureaucrats or they are in charge, like matrons, telling people what to do this, do that, do that. This is the Krishna's finger. Using Krishna's finger on others. The vanity. The vanity that you are perfect. You are perfect. Nothing wrong with you. You are the best people. English think they are the best. Germans think they are the best. Italians think they are the best. Or say, the best of all are the Switzerlanders, Swiss people. This vanity, this false, has to be cut out. What have we achieved by being a certain nation? Let us see. What have we contributed? Belonging to a certain country.
those who only belong to the kingdom of God have achieved something. The rest of them are useless people, just finding some way to fight each other, to denounce others. And vanity is just like a balloon. If somebody just puts a pin into it, the whole thing, balloon, will collapse. Then the worst of all is jealousy. And that is among Indians. Indians are very big jealous spots. Especially the Indians who are again the government and the politics. But otherwise also there are jealous. They'll always complain about other people and will be jealous. And also in the West, people are quite jealous, I must say. They are jealous of things which is most surprising. One day I was going in the car and one gentleman was very furious for nothing at all. So the another one tells me, they are jealous because you are sitting in a Mercedes car. I said, but that's not mine, that's my husband's, you see. What is there to be jealous because I'm sitting in a Mercedes car? I mean, this is being a very stupid, nonsensical thing. But still I can't believe you can be jealous of somebody because he has a Mercedes car. What does it matter? To me, it's a foreign idea. Absolutely, I can't understand. But there are stupid things like that. I can only understand one jealousy, that is between husband and wife. Little bit. Then the fifth thing that he asked us to kill is the attachment. Very important. This is my child, this is Indian also, more Indian. This is my cousin, this is my brother, this is my fiancé, this is my wife. Also in the West, the other way round is that they do not care for their children. They do not care for their mothers, they do not care for their fathers, they do not care for anyone whatsoever, but for themselves. That comes from the last one, is called as the greed. Because when you have greed, you don't care for anybody, you just want to have everything from another person. You want to grab another person of everything. Whatever another person has, you want to have it. But when you don't want to have it, everybody wants to give you it. That's my case. I am very afraid to say even that this is nice, because immediately tomorrow I'll find it in my house. So this greed is the one which has done such a harm to the whole world. People have gone into great dominations and on other countries. For what? For these diamonds and nonsensical things like that. They have ruined their own lives, the progenies after progenies they have ruined. All their cunning they have used to ruin so many nations, just to put them one against another, creating problems, doing all kinds of intrigue. Just for what? For greed, which is absolutely like cancer. Doesn't allow anybody else to exist. And then you start eating yourself out. It's a disease, I think, greed. And with that goes the miserliness. People become miserly. Then, where does this greed end up?
After all, the money that accumulates or things that accumulate in your house, what happens to them? You want to use them. What's the matter with this one? No. Try to be, not to be, I have told you, otherwise I'll ask you to go out, alright? Concentrate. So what happens to the people who are greedy? They become miserly. They can't enjoy life. They cannot spend money because the greatest joy is in giving things to others, no doubt about it. And they cannot give any joy to anyone. They cannot create anything for the future progeny to see. So what happens to them? Their children, when they come in, they become wasters. They waste all that. They lead a wasteful life. They get into wrong things and ruin themselves. So their children are born become miserly. So the vicious circle starts moving. He has said, kill all of them. These are your 6 enemies. Now the contradiction, again, people use. About Sri Krishna in so many other ways that it is surprising that not only Christ, not only Muhammad Sahib, not only Lao Tse, not only Sri Rama, but even Krishna was misused by his followers. He is the one who is Tatastha. The one, Tatastha means who stands on the banks of the attention and sees everything. Who watches everything. He is the one who is the witness. It described Sakshi Rupena Sansita. He becomes a Sakshi, a witness. That's what he has said. It's a play. It's a play. But in the name of Krishna, you find all kinds of absurd things people do. They make dramas, they become Krishnas, they have fruits, they make people befool them, make money out of it, or they sell books on the street. Like if you go to South Hall, you'll find so many Westerners wearing funny dresses going around asking for alms from Indians. And Indians say, oh, look at that, these beggars, you see, they have come to get some. Let us give them some money. So the contradiction of Krishna's life is such a miserable thing. It's such a absurd thing that it hurts me to see how such a great incarnation was misused in this world by human. If there was anything lacking in that incarnation was this, that he did not give realization to people. But he did talk about it. He said about it, talked of meditation. He did all that was needed to put the stage. But what is the result? All his incarnation was misused. Throughout Gita, if you read, you'll be amazed how people have changed Gita and its writings also. Same in the Bible and same in the Quran. Things that they could never have said it. How could they have said it? Is a surprise. Impossible. Because they cannot contradict themselves. For example, Gita is written by Vyasa, who was an illegitimate child of a fisherwoman.
But in the Gita it is written that your caste is determined by your birth. How can it be? A one who is a son of a illegitimate son of a fisherwoman, how can he say like that? See the contradiction. Same in the Bible, same in the Torah, same in the Quran. In all these books, all these people have tried to play a very nasty role by changing them. But you can find it out. Luckily, whatever they may try, the truth comes out in this manner, and you can prove it that whatever you are saying is wrong. Cannot be. The one Vyasa who wrote was the son of a fisherwoman, and how can he say that Brahmins are the highest when he is not born as a Brahmin? And to say that your caste Brahminism comes from your birth, from your rebirth. Only they remove little bit rebirth. This is how they interpreted Gita in various ways, in such contradictory manners. His whole writings or sayings could not be changed, of course, they could not change it. But wherever they wanted to put their own style, they did it. Because ultimately it went into the hands of the Brahmins, who were not really Brahmins, they were the people who were Shudras, because they were not even realized souls, and behaving in such a dirty manner, they should not be called as Brahmins. But it went into the hands of so-called Brahmins, and they misinterpreted it. Same thing with Bible. It went into the hands of horrid people. Mr. John said something which was sensible, all right. But what about the other fellow, Paul? He comes in and spoils everything. Then comes Augustine. He spoils everything. Why? Because they are devils. There is an evil force. This theory that there is no evil force is a wrong theory. It doesn't exist. There is an evil force. And don't play into the hands of evil force even this much. And that was clearly told by Sri Krishna. But even that, the contradictions can come in. Like, if you are a Krishna Bhakta, then if you just start running on the street, Krishna, 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 like that, then you are a celebrity. Or like a madcap, go on, Krishna, 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 like that. Or else, going worse than that is, some people say we are Krishnas. Like this horrible Rajneesh did. And he said he used to make the women naked, so I am making the women naked. I started wondering, when did Krishna make women naked? When he was a little boy, less than 5 years of age. He used to climb up on the trees. And the ladies used to take their bath in the river Yamuna. So he used to hide their clothes just to raise their kundalini and see how it works. At the age of 5 years, what does a child understand? This horrible fellow, was he 5 years of age when he was doing this nonsense? Using Shri Krishna's name like this? And when he used to break
the pictures of these gopis. What was he doing? He was doing Kundalini awakening. Because the gopis were taking out the water from the river Jamuna, which was vibrated by Radha, and used to break them on the back so that the water would fall on their Kundalini and they would get their realization in this lifetime. That's what his purification. But first thing they will do is to separate Sri Krishna as a child and Sri Krishna as the one who talks to Arjuna. Very nice. So there is no relevance. And use him the way you want. It's a very common thing that people start talking about Sri Krishna as if he's in their pocket, or they are the writers of Gita. Like we have in the churches those bishops and things who drink a lot and then they take out their Bible and start reading upside down. All these priest class, whether this belongs to this or to that, all of them are hypocrites of the worst type. Just money-spinning people. Even Indian temples, which are not far-fetched, are ruined. All the ganja and all that is sold in Indian temples. All these popes and all these people are doing something that is never expected. Imagine they make a kind of a wine called Benedictine in your Vatican. Can you imagine such a nonsensical thing like that? Tomorrow they'll open a beer bar. I won't be surprised. So we come to a position to understand that all those people who talk of these great incarnations and profess a religion are all hypocrites. There's no religion there. Simple people who believe these hypocrites because they're so simple, so innocent. These cunning, greedy devils who started these religions, exploited these simple people, used them for making temples, churches, mosques. They have no religion within them. How can they talk of God? Their life is so impure. So we had to start our own innate religion. Our own spontaneous, natural religion, which is the human religion, which is the Vishwa Nirmaladhara. One that will give you the inner assent, not just talk, no hypocrisy. And all that which goes with religion to malign the names of these great incarnations has to be brought to the light for the people to see this nonsense that has been eating into our societies, eating into our families, eating into our children has to go away. Yada yada hi dharmasya. Whenever the religion, dharma doesn't mean this nonsensical religion, falls down, that time, paritranaya sadhuna, to save the sadhus, the seekers,
paritranaya sadhunam, vinashaya cha dushkritam. And to destroy all these devils, I take my birth again and again. Sambhavami again. Yuge, every yuga I take my birth. And this is what is an incarnation. You must be very fortunate people that now you can see the cunning of all these devils and can exist into that purity, into that benevolence, the hita, which was promised by Sri Krishna. He never told lies. What he told was the truth. He was truth. But those who tried to use him had to take course to something which was falsehood, hypocrisy and cunning. But that in no way should stop the truthful people from getting to reality. May God bless you. இப்பொழுது நாம் ஆரத்திக்காக தயார் செய்து கொள்வோம். Now we will stand for Aarti. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना
सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला, माँ कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो य सके जो सेवा, हो य सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला
त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय। Now we will observe vibrations for some time. தொடர்ந்து நாம் தியானத்தில் தெய்வீக நுண்ணதிர்வுகளை அனுபவிப்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்று எங்களுக்கு பரிபூர்ணமான தியான அனுபவம் கொடுத்தருள் புரிந்ததற்கு கொடான கொடி நன்றிகள் தாயே. குண்டலினியை எழுப்பி பந்தன் போட்டுக்கொள்வோம். ரேஸ் குண்டலினி அண்ட் புட் பந்தன். ஸ்ரீ மாதாஜி, கோவிட்-19 வைரஸ் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகளவிலும் மிக வேகமாக பரவி மக்களுக்கு மிகுந்த துன்பத்தையும் பொருளாதார பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது. தாயே, தயவு செய்து இந்த கொடிய நோயினை, தீய சக்தியை அழித்து
மக்களை உலக மாயிலிருந்து விடுபட்டு ஆன்மீக விழிப்புணர்வு பெறும் பாக்கியத்தை கொடுத்து அருள் புரியுங்கள்.